friends, welcome to Miss Samuel Kitchen. வாங்க இன்னைக்கு bread halwa எப்படி பண்றது பார்க்கலாம். ஒரு bread எடுத்துர்க்கேங்க. சைடு எல்லாம் கட் பண்ணிருக்கேன் பாருங்க. கட் பண்ணி அதையும் ரெண்டா கட் பண்ணிருக்கேன். இப்படி எடுத்துக்கணும். sugar ஒரு கப். ஒரு 50 கிராம் முந்திரி எடுத்துர்க்கேங்க. ஒரு 50 கிராம் பாதாம். grapes ஒரு 20 grams. ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். ஒரு 4 டீஸ்பூன் நெய்ங்க. நல்லா brown கலர்ல வறுத்துக்கோங்க. ஒரு வாட்டி டிப் பண்ணி திருப்பிக்கோங்க. இந்த brown கலர் வந்தானே எடுத்துருங்க. அது ஃப்ரை ஆயிடும், நல்லா ஃப்ரை ஆயிடும். நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுக்கணுங்க. இது பாருங்க, இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கடாய் வச்சுருக்கேங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா காயட்டும். இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த முந்திரி போட்டுடுறேங்க. பாதாம் இது ரெண்டு நல்லா வறுத்துக்கோங்க. திருப்பி கடாயில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. எடுத்து வச்சுக்க சர்க்கரையும் போட்டு விடுறேன். சர்க்கரை நல்லா கரையிட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த பிரெட்டை நான் போட்டுடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணி வச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுக்கிறது ஏலக்காய் பொடி போட்டுடுறேன். முந்திரி திராட்சை அதையும் போட்டுடுறேங்க. நல்லா கலரி விடுங்க. 1 மினிட் தான். இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாங்க. இந்த பிரெட் அல்வா டக்குன்னு கெஸ்ட் வந்து ஒரு 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கூட ஆகாது. இந்த நெய் எடுத்து வச்சு 2 ஸ்பூன் போட்டு ஊற்றி அதையும் ஊற்றிடுறேன். ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பவுலுக்கு எடுத்துக்கலாம். சுவையான பிரெட் அல்வா ரெடி. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. எக்ஸலன்ட் டேஸ்ட். அதோட சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பவுலுக்கு எடுத்தாச்சுங்க. சுவையான பிரெட் அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.